வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். குரூப் 1 அஃபீஷியல் கீக்கு பிறகு ஒரு கட் ஆஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தோம், அது மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இதில் என்ன, அதுக்கு முன்னாடி என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, அதாவது அதுக்கும் பேக்லாக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் ஃபால் வேக்கன்சின்றது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, கலெக்டரேட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அங்கே ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா, இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ பேர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்தவங்க இருக்கணும்னு இருக்கும். அதில் சில பேர் இறந்துடுறாங்க, ரிட்டையர் ஆகிடுறாங்க, சம்திங் அந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகலை அப்படின்னா அதை கொடுக்கறது தான் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. அதுவே ஒரு லாஸ்ட் எக்ஸாமில் மினிமம் 90 மார்க் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் யாருமே எடுக்கலை, இல்லை இன்னும் போதுமான ஆள் இல்லை அப்படின்றத ஃபில் பண்ணாமல் அடுத்த கால்ஃபர் கொண்டு போகிறது பேக்லாக் வேக்கன்சி. அதனால் மோஸ்ட்லி என்ன ஆகும், பேக்லாக் வேக்கன்சி எத்தனை பேர் என்ன அப்படின்ற டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இங்கே வந்து 2 போஸ்ட்டுக்கு வந்து பேக்லாக், அதாவது ஷார்ட் ஃபால் வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னு தெரியாது, ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 35 போஸ்ட்டுனா அது ஒரு 10 இருக்கலாம், இல்லை அதிகபட்சம் ஒரு 15 வரைக்கும் இருக்கலாம். அப்போ அந்த வேக்கன்சி எஸ்சியில் இருக்கலாம், எஸ்சிஏவில் இருக்கலாம், ஃபிசிக்கலி சேலஞ்சரில் இருக்கலாம், பிசிஎம் கூட இருக்கலாம். லாஸ்ட் இயர் ஒரு போஸ்ட் தான் கூப்பிட்டுருந்தாங்க. இன்னொன்று எஸ்சிஏ இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் கிட்டத்தட்ட தான் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க சில கேட்டகரி, எஸ்சிஏ, பிசிஎம் இதெல்லாம். அப்போ அந்த ரேஷியோ கட்டாயம் மெயின்டைன் ஆகாமல் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வேக்கன்சிஸ் தெரியாமல் ஒரு கட் ஆஃப் கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு நம்ம ஒரு 3 மணி நேரத்தில் எழுதுறத, அதாவது கொஸ்டினை பார்த்து ஆன்சரையும் கொடுத்து அதை வந்து திரும்ப அப்லோட் பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகும். 10 இன்ஸ்டியூட் போட்ட கீயும் மாறி இனிமேல் வேறு ஆப்ஷனே கொடுக்க முடியாதுன்ற ஆப்ஷனாக டிஎன்பிசி கொடுப்பாங்க. அதில் நிறையா கொஸ்டின்ஸ் வழக்கம் போல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாருக்கு தான்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நானும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 மெயின்ஸ் எழுத போகிறேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து. அதில் எந்த மெயின்ஸ்லேயுமே, அதாவது ப்ரிலிம்ஸ்லேயுமே எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆனதாக எனக்கு தெரிஞ்சு, எனக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற உட்பட யாருக்கும் ஆன மாதிரி எந்த இதுவும் இல்லை, எல்லாருக்கும் குறையுது. அப்படின்னா என்னென்னா நிறைய சிக்கல் இருக்குது. அப்போ ஆன்சர் இல்லை கொஸ்டின், ஒரு கொஸ்டினில் வந்து கனவு இல்லம், சரி எது சரி எது தப்பு அப்படின்னு கூட கேட்கல. அப்படியே கொடுத்தாலும் அங்கே ஆப்ஷன் இல்லை, அது வேறு விஷயம். எது சரின்னு கேட்டாலும் ஆப்ஷன் இல்லை, எது தப்புன்னு கேட்டாலும் ஆப்ஷன் இல்லை. இதுக்கு நாம் ஒரு 1.5 நிமிஷம் இது தெரிஞ்ச ஸ்கீமாச்சு அப்படின்னு சொல்லி 1 நிமிஷமாவது அது விட்டு போகவும் மனசு வராது. கணக்கில் எப்படி நம்ம தெரிஞ்ச கணக்கு தப்பாக போட்டு ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருப்போமோ அதுபோல் இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வழக்கம் போல் நமக்கு தெரியும். இந்த டைம் பரவாயில்ல, நிறையா தப்பு இல்லை போலன்ட்டு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு லிஸ்ட்டு வந்தது, ஒரு 10-15 கொஸ்டின்ஸு பக்கமாக நிறைய எரர். அதில் இவங்க பேனலுக்கு அனுப்புகிறாங்களாம். இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லார்ட் மேயோ 1872 அப்படின்னு படிச்சிருப்போம். கம்ப்ளீட் சென்சஸ் இல்லை அஃபிஷியல் சென்சஸ் வந்து 1881 ரிப்பன், அதை வந்து எக்ஸ்பெக்ட் பேனல் அனுப்புகிறாங்களாம். அனுப்ப வேண்டிய கொஸ்டின் எவ்வளவோ இருக்குது. இது வந்து ஒன்று 80-81 கொடுத்துடலாம், ஏன்னா 71 ஆப்ஷன் இல்லை அந்த 2க்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். சில பேர் நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த கொஞ்சம் அரைகுறையாக இல்லை சரியாக ரிவைஸ் பண்ணாதவங்க 72 படித்தோமா 71 படித்தோமா அதை தான் கேட்குறாங்களா. இன்னொன்று ஆன்சர் ஷேர் பண்ணும்போது நம்ம நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஆன்சர், இந்த ஆன்சர் சரி, ஆனால் டிஎன்பிசியில் எந்த ஆன்சர் கொடுப்பாங்க. இப்போ பராந்தக சோழன், முதலாம் பராந்தக சோழனுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு 1917 1919 அதில் இருக்கிற அம்சம் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் அங்கே எழுதும்போது பராந்தகன் ஒரு வேளை எலெக்ஷன் பற்றி மட்டும்தானே பேசுது, பராந்தகனை பற்றி கல்வெட்டு உள்ளே பேசலை, அதனால் அதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விடுவோம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸு அவங்க கொடுக்கறது தான் ஆன்சர். நெட்டில் பார்த்தோம்னா அது ஒரு ஆன்சர் இருக்குது. அவங்க ஏதாவது புக்கிலேருந்து எடுத்துருந்து அந்த புக்கு தப்பாக இருந்ததுன்னா அவ்வளோ சிக்கல் இருக்குது. குறைஞ்சது வழக்கம் போல் 5 to 10 சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு மேலே, அதாவது 5ன்றது 5 எல்லாருக்கும் கரெக்டு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மீதி அதுக்கு மேலே 5-6 கொஸ்டின்ஸ் அந்த லக் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ நான் அந்த கிரேஸ் மார்க் இந்த மார்க்லாம் விட்டுருவோம், அது எல்லாருக்கும் வரும், லக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பழைய வீடியோஸில் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்போம். லாஸ்ட் இயர் என்ன நடந்தது, ஏன் அப்படி குறைஞ்சது, அதுலேயும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் சொல்லியிருப்போம்.
இதுலேயும் அந்த பிரச்சனைகள் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் போன வருஷத்தை விட இது நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்தது. ஸோ நிறைய பேர் சில பேர்லாம் வந்து ரொம்ப சோதிக்கணுன்னே போடுவாங்களான்னு தெரியல. 144 போட்டிருக்கேன், படிக்கலாமா, மெயின் ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 144 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட அதெல்லாம் நீங்கள் ஒரு டாப்பரில் இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு குறைஞ்சது 10 குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் அன்றைக்கி சொல்லும்போது டிஎன்பிஎஸ்சி வேறு மாதிரி யோசிக்கும், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குன்ற மாதிரி இவங்க வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது ஆன்சரை சொல்கிறேன். அப்போ அந்த ஆன்சர் படி பார்க்கும்போது எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கும். அதனால் வருத்தப்பட வேணாம். ஓரளவு இப்போ கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இப்படி இருந்தது சார், நீங்கள் குறைச்சி சொல்கிறீங்களே, அந்த காரணம் என்னென்னா ஆன்சர் ஷீட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். 13 ஆன்சர்ஸ் கிட்டத்தட்ட 10-11 ஆன்சர் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கரெக்டு, இல்லை 2 ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது இதுலேயும் தொடரும். இன்னொரு விஷயம், அப்லோட் கீ சேலஞ்ச் வந்து கட்டாயம் உங்களுக்கு ஒன்றுனாலும் உங்களுக்கு வருதுனாலும் அப்லோட் பண்ணுங்கள். யாருக்கும் நீங்கள் தப்பாக போட்டது யாருக்கும் வராது, இது ஆன்சரே இல்லை, தேவர் அணையர் கைவர் சரி அந்த ஒரு திருக்குறள் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே ஆன்சர் சரியாக இருக்கிற மாதிரி தெரில. அந்த மாதிரி இருக்கிறதும் எல்லாருக்கும் ஆன்சர் கொடுத்தாலும் உங்களை விட 10 பேர் மேலே போகிறதும் நீங்கள் ஈக்குவல் ஆகும். அந்த எட்ஜில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு கீ சேலஞ்சும் இது பண்ணுங்கள், பண்ணிவிட்டு மெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யார் யார் பண்ணன்றது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸ்பீடாக ஒன்று சொல்கிறேன். ஓப்பனில் வந்து 135, அதாவது ஃபீமேல்லாம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் குறையும். தமிழ் மீடியம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் குறைச்சிக்கலாம். 130 ப்ளஸ் பிசி எம்பிசி இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, 2-3 கொஸ்டின்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜென்ரலாகவே 130 ப்ளஸ் சேஃப். எஸ்சி 128, பிசிஎம் 127, 128 அதுக்கு மேலே. அடுத்தது எஸ்சிஏ 125, எஸ்டி 120. இதுக்கு கீழே விமன் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் குறைக்கலாம். இன்னொன்று, இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸில் யாருக்கு அதிகமாக வருதோ அவங்களுக்கு ஒரு 5 போஸ்ட், இப்போ பிசிஎம்மில் ஒரு 5 போஸ்ட் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 120க்கு கிடைச்சா கூட வாய்ப்பு இருக்குது, அதுக்கு கீழே கூட வரலாம். அதனால் இந்த எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டி, எஸ்சி இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் 5 குறையலாம். பட் நம்ம ஒருவேளை ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் வந்து 2, 3 அப்படின்னு வந்துச்சுன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. அந்த நிறையா பேர் ஆன்சர் பண்ணது 125, 120 to 130, குறிப்பாக சொல்லணும்னா 125 to 30 நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் அதெல்லாமே இவங்க ஒரு 10 கொஸ்டின்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறது, கிரேஸ் மார்க் கிடைக்கிறது, நமக்கு ஏற்கனவே அது ரைட்டுன்னு வச்சுருப்போம், இன்னொருத்தர் தப்புன்னு வச்சுருப்போம். கிரேஸ் மார்க் கிடைக்கும்போது அவன் ஒன்று இன்க்ரீஸ் ஆவான், ஈக்குவலாக இருந்திருப்போம், அவன் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதால் அவங்க உள்ளே போவோம், நம்ம உள்ளே வருவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் 115, லாஸ்ட் இயர் எஸ்டி பிஎஸ்டிஎம் 84 கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிடபிள்யூடி இந்த மாதிரி இருக்கவங்களெலாம் வந்து இன்னமும் குறையும். அதுலேயும் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பெண்கள் அதிலே எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி போகணும். அதில் அதே மாதிரி வேக்கன்சி இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி தெரியணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதால கொஸ்டின் டஃப்னஸை வச்சு பார்க்கும்போது அது எப்படி வேக்கன்சி முன்ன பின்ன இருந்தாலும் இந்த லெவலில் இருந்தால் நம்ம சேஃபாக படிக்கலாம். பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், மெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த முறை ப்ரிலிம்ஸ் சீக்கிரம் ரிசல்ட் வருன்ற மாதிரியும் கேள்விப்பட்டோம். அஃபிஷியல் கிடையாது, அதனால் நம்ம எது வேணாலும் நடக்கலாம். ஸோ கீ சேலஞ்ச் பண்ணுங்கள், படிங்க. திரும்ப திரும்ப அதே டவுட்டு கட் ஆஃப் விட்டு வெளில வாங்க. பார்டரில் இருக்கவங்க, ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அடுத்த குரூப் 2, 2A இது கை கொடுக்கும். அதில் நல்லா ஸ்டேட் டாப்பராக வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பி பாசிட்டிவ். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.